வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தரக்கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் வர ஆரம்பிச்சிருச்சு. அது பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் சசிகலாவை டிடிவி தினகரன் இணைக்கணும். அப்போ தான் தென் மாவட்டங்களில் ஜெயிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை. தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய லெவலில் செல்வாக்கு இல்லாட்டியும், பட் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி இவங்களை நம்பி தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் இருந்தார். டிடிவி தினகரன் கூட தனி கட்சி ஆரம்பிக்கும் போது ஓபிஎஸ் இருக்கார். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு ஓட்டு போகலாம்னு சொல்லிட்டு அங்கே தென் மாவட்டங்கள் இருக்க மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருந்தாங்க. இப்போ ஓபிஎஸ்ஸையும் பார்த்தீங்கன்னா தூக்கி விட்டார். ஓபிஎஸ் என்ன நிபந்தனை கொடுக்குறாரு, நான் எந்த ஒரு கட்சி பதவி வேணாம், எதுவுமே வேணாம், எனக்கு கட்சியில் இணைஞ்சாலே போதுன்ற மாதிரி தான் இப்போ வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அதையும் மீறி எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இணைக்காமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடியோட வளர்ந்துருவான்னு சொல்லிட்டு ஒரு பயம். அதே மாதிரி சசிகலாவை உள்ளே கொண்டு வந்தால் சசிகலா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ணிடுவான்ற பயம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா டிடி தினகரன் கூட்டணி கொண்டு வரதுக்கு இப்போ வந்து பச்சை கொடி காமிச்சிருக்க மாதிரி எல்லாருமே பேசுகிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்க்கும்போது, இப்போ எடப்பாடி பழனிசாமி நெருக்கடியில் இருக்கார். இந்த இரட்டை இலை சின்னம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்காம கூட வாய்ப்பு இருக்குது போகிறதுக்கு. ஓபிஎஸ் சசிகலாட்ட பார்த்திங்கன்னா தூக்கி கொடுக்குறதுக்கும் பாஜக தயங்காதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ உருவாயிருக்கு. அதனாலவே எடப்பாடி பழனிசாமி ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை தான் காணப்படுறாரு. இப்போ அதனாலவே ஓபிஎஸ் டிடி தினகரன் சசிகலாவை இணைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி விஜயை பார்த்திங்கன்னா கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பிஜேபி பார்த்திங்கன்னா ஒரு மெகா கூட்டணியை அமைக்கணும். அப்போ தான் திமுக வீழ்த்த முடியும். திமுக மேலே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் மக்களும் கொஞ்சம் வந்து ஆங்காங்கே ஒரு கொதிப்பு இருக்க தான் செய்யுது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சி முடியும் போது ஒரு அதிருப்தி இருக்க தான் செய்யும். ஆனால் நம்மளுக்கு தெரியும் திமுகவோட எண்ணம் என்னவாக இருக்குன்னா, எப்படியாச்சும் வந்து இரண்டாவது முறை அப்படியே வந்து கட்சியை கைப்பற்றணும், ஆட்சியை கைப்பற்றணுன்ற முயற்சியில் தான் பார்த்திங்கன்னா திமுக இருக்குது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி வந்து கட்சிக்குள்ளே பிரச்சனை இருக்கோ, ஸ்டாலினுக்கும் பார்த்திங்கன்னா பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை பார்த்திங்கன்னா ஆட்சி இழந்துட்டா கட்சி பார்த்திங்கன்னா ஸ்டாலின் கண்ட்ரோலில் இருந்தாலுமே கனிமொழிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு போட்டி ரேஸில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒருவேளை பார்த்திங்கன்னா கட்சி தோல்வி சந்திக்கும் போது சட்டமன்ற தேர்தலில் கட்சியை வந்து பார்த்திங்கன்னா உடைக்கிறதுக்கு பிஜேபி பார்த்திங்கன்னா மெகா பிளான் போடுன்றாங்க. அதுவுமே திமுகவுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் எப்படியா ஜெயிச்சுன்றதில் ஒரு மும்மரம் பார்த்திங்கன்னா திமுக காமிச்சிட்டு வராங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.